கண்ணத்திலவர் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். சொல்லுவோமா? அந்த பிலாத்து கையை கழுவி ஆமென் ஆண்டவரை அனுப்புகிறார். கிறிஸ்துவின் அன்பு இந்த வாழ்க்கையில நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசிக்கிறோம். அவர் நம்மை நேசித்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றுறோமா? அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தார். தன் பெற்ற தாய்க்கு அவர் செய்ததை செய்தார். சமுதாயத்துக்குரியவர்களை ஆண்டவர் நேசித்து செய்தார். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அவருடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து கலை சிஸ்டம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுங்க. கலை சிஸ்டம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா சோத்திரம், தாயோட அன்பு, மகனோட அன்பு, கர்த்தர் கொடுக்கிற அன்பு ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த உலகத்தில் மெய்யான அன்பு தேவ அன்பு மட்டும்தான். உலகத்தில் ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு அம்மா அப்பா கொடுத்துருப்பாரு. ஆனாலும் அம்மா அப்பா இல்லைனாலும் கடவுள் நமக்கு தாயும் அன்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அது என்றைக்கும் நம்மளை விட்டு பிரிக்காது. ஆண்டவர் சொல்லிட்டார் ஒவ்வொரு வார்த்தையும், திக்கற்றவளாய் உங்களை விடேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆண்டவர் கோடான கோடி நன்றி. அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. ரட்சிப்பு நம்ம கூட எது கர்த்தர் நமக்கு கொடுத்த மீட்பு, நாம் அது புனிதமான ஒரு மீட்பு தான். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தாயோட அன்பு தான் நமக்கு ஒரு சிறந்த அன்பு. வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ எல்லா பாடுகளையும் கர்த்தர் நமக்கு அறிந்திருக்கிறார். நமக்காகவே ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தர் கோடான கோடி நன்றி. என்னை மீட்டெடுத்த தேவனுக்காக கோடான கோடி தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். தொடர்ந்து நாம் அடுத்த வார்த்தையை தியானிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். இந்த வேத வார்த்தைக்கு, இந்த 4வது வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதத்தை நாம் எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த முழு சங்கீதத்தையும் அன்பு கேசவன் அன்பரசி அவங்க வந்து வாசிப்பாங்க முன்னாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிரிக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டிவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது.
என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண துளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த 4வது வார்த்தையை தியானத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவளோடு இணைந்து வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த 4வது வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தேயு எழுதினதான சுவிசேஷத்திலும் மார்க் எழுதினதான சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தைகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 46வது வசனத்திலே 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இந்த நிறைய 7 வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். கடந்த ஒரு 3 வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சோம்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். 2வது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார், அதோ உன் தாய் இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போதும் சாதாரணமாக அவர் தொங்கலை, சரீரம் முழுவதுமாய் அவர் பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தார். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனுபவித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த 3 வார்த்தைகளையும் அவர் தனக்காக சொல்லலை. இந்த 3 வார்த்தைகளையும் அவர் தனக்காக என்ன செய்யலை, சொல்லலை. இது தன்னை பின்பற்றி வந்ததான சீஷர்கள் அல்லது அங்கே கூடியிருந்த அவருக்கு எதிர்மறையான, அவருக்கு எதிராக இருந்து செயல்பட்ட மனிதர்களை பார்த்து என்ன செஞ்சார், சொன்னார். ஆனால் இந்த வார்த்தை அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு அங்கலாய்ப்பு. சாதாரண ஒரு நிமிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி 3 மணி நேரங்கள் அந்த வேதனையை அனுபவித்து அந்த 9ஆம் மணி நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏப்பா என்னை கைவிட்டுட்டீங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்மளும் பல சூழ்நிலைகளை கடந்து போகும்போது ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, நீங்களும் என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், காணப்படும். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை தத்துருவமாய் அப்படியே ரோட்டில் அப்படியே நடிச்சுட்டு போனாங்க. நான் இப்படி கடந்து போகிற அந்த நேரத்தை தான் பார்த்தேன். சிலுவையை தூக்கிட்டு ஒரு மனுஷன் சிலுவையை தூக்கிட்டு போகிற டம்மு சத்தம் கேட்குறேன். வெளில வந்து பார்க்கும்போது அந்த சவுக்குனால என்ன செய்கிறாங்க, அடிச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து இவ்வளோ தூரம் போகிற தூரம் தான். அது பார்த்தோன்னே நமக்கே ஒரு படபடப்பு.
நம்ம கண்ணு முன்னாடியே இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறார் அப்படின்ற ஒரு படபடப்பு என்ன செஞ்சுச்சு. அப்படி ஒரு பாடுகளை அனுபவிக்கும் போது கூட என் தேவன் என்னை ஏன் கைவிட்டார் அப்படின்னு அவர் கேட்கல. நீங்கள் அங்கே சூழ்ந்திருந்த ஜனங்கள் அழுகும்போது, ஸ்திரீகளே நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுங்க அப்படின்னு தான் என்ன அவ்வளோ அடிக்கிறாங்க. டம்முன்னு சவுக்கால் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் வந்து தனக்காக என்ன செய்யலை, வேண்டிக் கொள்ளவே இல்லை. எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கூட அவர் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. 2 கரத்தையும் சிலுவையில் ஆணியில் அடிச்சிருக்கிறாங்க, காலில் ஆணி அடிச்சிருக்கிறாங்க, அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்பையும் கூட அவர் தனக்காக என்ன செய்யலை, விண்ணப்பம் பண்ணலை. ஆனால் ஒரு நேரம் வந்தது. அந்த இடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இந்த வேத புஸ்தகத்தில் இந்த 7 வார்த்தைகளுமே லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் ஆண்டவர் பேசின அதே அராமிக் மொழியில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. மற்ற எல்லாமே வந்து லத்தீன் மொழியில் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா வார்த்தைகளுமே மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வார்த்தை இயேசு தன்னுடைய நாவினால் சொன்னதான அந்த மொழியில் நம்முடைய வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டு இருக்கிறது. அது எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. எந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் அந்த உலக முழுவதுமாய் இன்றைக்கி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், இல்லை சின்ன ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு எவ்வளோ அடிச்சுக்கும். ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயமாக இருந்தால் கணவருக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவரோ, பிள்ளைகளோ ஏதோ தப்பு செஞ்சுட்டா படபடன்னு என்ன செஞ்சுக்கோம், ஒரே ஒரு தப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். நிறைய தப்பு செஞ்சால் ஒரு தப்பை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஒரு தப்பு செஞ்சாலுமே நம்ம இருதயம் அப்படியே படபடன்னு என்ன செய்யும், அடிக்கும். ஆனால் அந்த முழு உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் அவர் தன்மேல் சுமக்கும் போது அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார். அந்த சூழ்நிலையில் பிதாவோடு இருந்ததான அந்த உறவு என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். எந்த ஒரு இடத்திலும் பிதாவை விட்டு அவர் பிரிந்து போகவே இல்லை. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்து அவர் எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதில் இருந்து அவர் பிதாவோடு எப்பொழுதுமே என்ன செஞ்சார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த நேரத்தில் பிதாவோடு இருந்ததான அந்த தொடர்பு, பிதாவோடு இருந்ததான அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்மளுடைய மீறுதல்களும் அவர் மேல் சுமத்தப்படும் போது, நாம் இந்த கைகளினால் செய்ததான அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்படும் போது, நம்முடைய கால்களினால் செய்ததான அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்படும் போது, நம்முடைய சிந்தனையினால் நாம் செய்ததான அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்படும் போது, பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய பிதா அவரை விட்டு பிரிந்து போனார். அவருடைய உறவு அவருக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ தான் அவருக்குள்ள ஒரு ஐயோ நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அது வரைக்கும் மனுஷங்களாம் அவங்கள கைவிட்ட போது கூட அவர் அதை பற்றி என்ன செய்யலை, கவலைப்படலை. ஆனால் பிதாவோடு இருந்ததான அந்த உறவு அவரை விட்டு நீங்கின போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:12. கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, முன்னாடி இருக்கவங்க வாசித்தா கூட பரவாயில்ல, சத்தமாக வாசிங்க. தன்னுடைய ஆத்துமாவை எதில் ஊற்றினாரா, மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பாவமும் கூட செய்யாதவர். பிலாத்து இவர் மேல் நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்படும் போது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர் அடிக்கப்படலை, அவர் செஞ்சதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணத்துக்காக அவர் நொறுக்கப்படலை. அதனால் அவரை விட்டு பிதா பிரிந்து போகலை. நாம் ஒவ்வொருவரும் செய்கிறதான அக்கிரமங்களும் பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்படும் போது அவருக்கும் பிதாவுக்கும் இருந்ததான ஒரு உறவு துண்டிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அவருடைய அங்கலாய்ப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரணும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் அவர் கதறினதான் அந்த கதறுதல் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வரணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரோடு நம் ஒப்புரவாகிறவர்களாய் காணப்படணும். அதுக்காக தான் அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம்.
நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்ததுனால தான் இந்த ஒரு கைவிடப்பட்ட நிலை அவருக்கு வந்தது. அந்த கைவிடப்பட்ட நிலையில தான் அவர் சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. திரும்பவுமாய் 2026 ஆண்டுகள் கழிந்து போயிடுச்சு. திரும்பவுமாய் அவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்து அவரை நாம் சிலுவையில் அடிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவர் நமக்காய் பட்ட பாடுகளை, அவர் நமக்காய் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட வேதனைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நம்முடைய சிந்தனைகளினாலும் நம்முடைய பார்வையினாலும் பேச்சினாலும் நம்முடைய நடக்கையினாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழணும். எப்படிப்பட்டவராய் இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு வானம் திறக்கப்பட்டு பிதா வானத்திலேருந்து என்ன செஞ்சார் சொன்னார். ஆனால் அந்த ஊழியத்தை சிலுவையில் அவர் மரிக்கும்போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக, இருதயத்தை கை வச்சு சொல்லாமல், கிறிஸ்து எனக்காக சாபமான ஒரு சின்னமாய் மாறினார். ஏன் தெரியுமா? நம்முடைய அக்கிரமங்களுக்காக. பிதாவினுடைய நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர் சாபத்தின் சின்னமாக மாறினார். எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டு பாவ மனிதனாய் மாட்டினார். அந்த பாவம் நம்மை திரும்பவும் நாம் பாவம் செய்து அவரை சிலுவையில் அறையாதபடிக்கு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சாபமானதினாலே மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக பாவமாகி எல்லா பாவ மரணத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் பிடித்து கொண்டு திரும்ப 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 அவரை சிலுவையில் அடிக்காதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் கடைசி வரைக்கும், உயிருள்ள வரைக்கும் அவர் நமக்காய் சிந்தினதான அந்த இரத்தத்தை பாக்கியமாக எண்ணி அவருக்காய் வாழ்ந்து நம்முடைய ஜீவனை முடிப்போம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாய், அவருடைய சொந்த புத்திர சுவிகார புத்திரர்களாய் அவருக்காய் வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும்? மரிக்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால தான் இத்தனை சிலுவை பாடுகளையும் என்ன செஞ்சார்? இத்தனை அடிகளையும் ஏற்றுக்கொண்டார், இத்தனை வேதனைகளையும் சுமந்து கொண்டார். இதெல்லாம் எதுக்காகனா நமக்காக தான். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கண்களுக்கு முன்பாக அவர் அங்கலாய்த்ததான் அந்த அங்கலாய்ப்பை கொண்டு வாங்க. ஏசப்பா, எனக்காக நீங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் பாடு நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குனீங்க. அதை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஒரு நாளும் திரும்ப திரும்ப பாவத்தை செய்து ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாய், உம்மை சிலுவையிலே திரும்ப திரும்ப அறைகிறவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் ஆண்டவரே அடைக்கலத்திற்குள்ளாய் நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் தெரியுமா அவர் செஞ்சார்? சங்கீதத்தில் கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தலைமுறையாய் அவரை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். இதோடு இந்த நிறுத்தப்படக்கூடாது. தலைமுறை உங்களோட நிறுத்தப்படக்கூடாது. தலைமுறையாய் அவரை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். என் மூலமாய் ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அவரை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். அதற்கு ஒப்பு கொடுத்து நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, அம்மை பின்பற்றுகிற ஒரு சந்ததி எனக்கு பின்பாக எழும்ப என்னை நான் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தா கொடுமை, இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பா, இரத்தமும் நீரும் பாய்ந்து வருதே இரட்சகரை நோக்கி ஏறுகிறார். தள்ளாடி தவழ்ந்து கடை போடு என்னே
ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி உரத்த சத்தமாய் அன்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் கைவிடப்பட்ட அந்த நிலைக்கு போனதற்கு ஒரே காரணம் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாடுகளும், நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும். முழு உலகத்தின் பாவங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது அவர் அந்த கைவிடப்பட்ட நிலையில பிதாவை பார்த்து கேட்கிறார், தன்னை பாடுகளை நமக்காய்ப்பட்ட அந்த தெய்வம், எனக்கு ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு திக்கற்றவள், நானும் அதே நிலையில தான் இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? அவர் கைவிடப்பட்டதற்குரிய ஒரே காரணம், நீ பிதாவோடு கூட இணைக்கப்பட வேண்டும், அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த வேண்டும். எனக்கு யாருமே இல்லை நீ சொல்லக்கூடாதுன்னு தான் அவர் அன்றைக்கு சிலுவையிலே அத்தனை வேதனைகளையும் இந்த வார்த்தைகளையும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் தனியான ஒரு ஆள் இல்லை, நான் திக்கற்றவன் அல்ல, என் தகப்பனீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்த நான் மீண்டும் மீண்டும் உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு நீ விரும்புகிறத செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. உம்மோடு கூட இருக்க ஆண்டவரே எனக்கு உணர்வை தாங்க. நீர் விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினாலே தியாகத்தினாலே சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்பை நான் விட்டு விடாதபடிக்கு என்னை உம் மண்டை இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காரியங்களுக்காக ராஜேஸ்வரி அம்மா வந்து முன்பாக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சோதரம் கர்த்தருக்கு சோதரம் சோதரம் ஏசப்பா தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா, இன்றைய நாள் ஆண்டவரே ஏசப்பா, நீர் இந்த கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா, நீர் எங்களுடைய பாடுகளுக்காக தான் ஆண்டவரே ஏசப்பா சிலுவை சுமந்தீரே தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக தான் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் சிலுவை சுமந்தீங்களா ஏசப்பா. தகப்பனே நாங்கள் ஏசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பாவத்திலிருந்து அப்பா மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, ஒருவரும் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் ஏசப்பா பாவம் செய்யக்கூடாதபடி ஆண்டவரே ஏசப்பா எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீர் மன்னிக்கிற தேவன் ஏசப்பா தகப்பனே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவர் நம்ம மன்னிப்பாருன்னு ஆண்டவரே ஏசப்பா நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம்னு ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரை உள்ளத்தில் எப்பா எண்ணக்கூடாது தகப்பனே கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டீங்க ஏசப்பா. ஆனால் எங்களால் ஒரு வார்த்தையை கூட ஆண்டவரே ஏசப்பா மனதில் ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே ஏசப்பா. யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா அந்த வார்த்தையை எங்கள் மனசில் ஆண்டவரே ஏசப்பா குத்தி கொண்டு ஆண்டவரே ஏசப்பா வேதனையோடு ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்காக நீர் ஆண்டவரே ஏசப்பா இவ்வளவு எல்லா பாடுகளையும் நீ சுமந்தீரே ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்களை எல்லாம் நீர் மீட்டெடுத்த தேவன் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா பாவங்கள்ல ஏசப்பா அப்பா உழுது ஆண்டவரே ஏசப்பா மீண்டு வர முடியாதபடி இருக்கிறாங்க தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களை எல்லாம் உங்க அண்டையில இழுத்து கொள்ளும் தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா உங்க அண்டையில இழுத்து கொண்டு ஆண்டவரே ஏசப்பா ரட்சிக்கப்படணும் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய அன்பை ருசி பார்க்கணும் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருவரும் ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நீர் அவ்வாறே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் 5வது வார்த்தையை தியானிப்போம். தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் இதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் வரைக்கும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும். சுமதி சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வந்து வாசிக்கிறீங்களா?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த களவாதர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்ரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவருக்கும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமேன். ஆமென். இந்த வார்த்தைகளை குறித்ததான தியானத்தை நம்ம இருக்க சொல்கிற ஆல்பா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். தாகமாயிருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகளை குறித்ததான தியானத்தை ஒரு 10 to 15 நிமிடங்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கேட்போம். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஸோ யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்கிறது யாருன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மகா மாட்சிமையான ஒரு தேவன். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவருக்கு ஏன் தாகம் உண்டாகணும்? நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சிலுவையில் எதனால் அந்த வார்த்தையை சொல்லணும்? அதுக்கு சில விதமான நோக்கங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நேற்றை காத்திருக்கும் போது தேவன் என்ற குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி வெளிப்படுத்தினாங்க. அதை குறித்து நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். ஸோ யோனா 4வது அதிகாரம் 10 to 11 ஒருத்தங்க வாசிங்க. யோனா 4வது அதிகாரம் 10 to 11 எடுத்தவங்க வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான்
பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். ஆமென். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000க்கும் அதிகமாக இருக்கிற நினிவே ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. ஸோ இந்திய தேசத்தை நம்ம கண் முன்னாடி நம்ம நிறுத்தலாம். 148 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற நம்முடைய ஜனங்கள் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளாமல் விக்கிரக ஆராதனையிலையும் சாபத்திலையும் பாவத்திலையும் பிசாசின் அடிமைத்தனத்திலையும் அவங்க அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் எந்த நரகாக்கினியை அவங்க அது நரகத்திலேருந்து நம்மளை யார் காப்பாற்றுவா, யார் நம்மை விடுவிப்பார் என்பது உண்மையை தெரியாமல் நம்ம தேவனை அவங்க அறிந்து கொள்ளாததுனால அவங்க நரகத்தை கொண்டு போயிருக்காங்க, நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்களை குறித்து தாகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம குடும்பத்தில் நம்ம ஒத்தைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் நம்ம குடும்பங்களில் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவர் இருக்கலாம், இல்லை நம்ம உறவினர்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் அவர்களை குறித்து இயேசு தாகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்ம துக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு நாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசு நமக்காக இருக்கிறார். எந்த பிரச்சனையால் எந்த சூழ்நிலையும் கர்த்தரண்டையில் போய் நம்மளால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் கர்த்தரை அறியாமல் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரிய இந்த ஜனங்களுக்காக இயேசு தாகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 41லேருந்து 44 வரைக்கும் எருசலேமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை. ஒருத்தங்க வாசிங்க, லூக்கா 19 41லேருந்து 44. நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதது நலமாயிருக்கும், அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, எருசலேம் நகரத்தை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடித்து சொல்லுகிறார், இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பினா எவ்வளவு நலமாக இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் நரகங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். பிசாசினால் அனுதினமும் வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. செய்த ஒவ்வொரு பாவத்திற்கான எல்லா தண்டனைகளையும் அங்கே சாத்தான் அங்கே ஜனங்களை வாதித்து கொண்டு இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அதுலேருந்து ஜனங்களை மீட்பதற்காக தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மனு உரு கொண்டு பூமிக்கு இறங்கி தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார். இயேசுடைய கண்ணீரை பாருங்கள். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். தாகமாக இருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான தாகம் இயேசுகிட்ட இருந்தது. அந்த தாகம் நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம சுற்றுப்புறத்தார்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுகிறோமா? இல்லை நம்ம கூட படிக்கிறாங்களே, நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்களே, அவங்களுக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோமே, ஆனால் அவங்களுக்காக பரிதவித்து ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுடைய சமூகத்தில் போய் நம்ம கணவனுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வடித்து அவர்களுக்காக நம்ம ஒரு நாள் அழுது ஜெபித்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, ஸோ இந்த விஷயத்துலேருந்து இந்த தாகம் தீர்க்கப்படணும். இயேசுவின் தாகம் தீர்க்கப்பட்டே ஆகணும். இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்குது. யோவேல் 2வது அதிகாரம் 28லேருந்து 29. யோவேல் 2:28லேருந்து 29. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்ற கனவு ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். ஆமென். லூக்கா 12:49. லூக்கா 12:49. பூமியின் மேல் அதான் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. பூமியின் மீது ஒரு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். இந்த 148 கோடி மக்கள், இந்திய மக்கள் உங்கள் கண் முன்னாடி நிறுத்துங்க. இந்த ஜனங்கள் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும்னா ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, ஆவியானவர் மூலமாய் வரப்போகிறதான எழுப்புதல். பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 120 பேர் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவங்க மூலமாக நடந்த அற்புதங்கள்னால அடையாளங்களினால் அனுதினமும் கர்த்தர் ஜனங்களை சபையில் சேர்த்து கொண்டு வந்ததாக கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஸோ அந்த எழுப்புதலின் அக்கினி ஒரு தேசத்தை மறுரூபமாக்கும். இந்தியாவை நீங்கள் பார்க்கும்போது என்னை
இருக்கலாம், பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கலாம், பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமைப்பட்டு நான் நரகத்துக்கு போவேன் என்று வைராக்கியமாக வாழுகிற ஜனங்கள் இருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், யாத்திரைக்கு போகிறாங்க கால்களில் செருப்பு இல்லாமல். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, இவங்களுடைய கால்களில் செருப்பு இல்லாமல் இவங்க போகிறதுக்காக இயேசு தன்னுடைய கால்களில் ஆணி கடாவை ஒப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறோமா? இல்லை அவங்க கைகளில் அவங்க தூக்குறாங்களே, என்னெல்லாமோ தூக்கி என் வேண்டுதல் கேட்கப்படும், நான் விடுதலை அடைவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்களே, அவங்களுடைய கைகள் அந்த பாரத்தை சுமக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு தம்முடைய கைகள் ஆணி கடாவை ஒப்பு கொடுத்தார். அதை நாம் நினைக்கிறோமா? என்ன இயேசு அறிஞ்ச நம்ம அவங்க தலையில் என்னெல்லாமோ சுமந்து அக்னி குழியிலெல்லாம் நடந்து பூக்குழின்னெல்லாம் சொல்கிறாங்களே, இயேசு அவங்களுக்காக அந்த எருசலேம் வீதியில் அவர் நடந்தார்ல, அதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுகள் இந்த ஜனங்களுக்காக பட்டார். அவருடைய பாரம் நமக்குள்ளே இருக்கிறதா? இயேசுவின் பாரம் நமக்குள்ளே இருந்து அழுத்துதா? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகுதுன்னு நினச்சி நம்ம அழுறோமா? அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோமா? எத்தனை பேர் இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்போம். அப்போ இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட இருக்கிற ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வரப்போகிற அந்த எழுப்புதல். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கினி என்றால் ஆவியானவரை பற்றி வேதம் பேசுது. அவரை எலியா அக்கினி இறக்கும்போது மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு தான் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் மனம் திரும்பினாங்க. அதே மாதிரி தான் ஆவியானவரோட அக்கினி தேசத்தில் ஊற்றப்படும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் மெய்யான தெய்வம் இயேசுன்னு அறிந்து கொள்வாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாரும் மனம் திரும்புவாங்க. இயேசுடைய வல்லமை என்னென்னு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இயேசுவை வேதம் சொல்லுது, தேவன் நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. உங்களை கொண்டு இயேசு செய்ய போகிறாங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறனால நீங்கள் ஒருவேளை சாதாரணமாக உங்களை நினச்சி கொள்ளலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நானே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இயேசுவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு. ஆனால் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன விஷயம் இதுதான், மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேலே தான் அந்த ஆவியானவரை ஊற்றுவாங்க. நீங்கள் உங்கள் மூலமாக கர்த்தருடைய பராக்கிரமத்தை இந்த தேசம் பார்க்கும். இன்னைக்கு மெய்யான தெய்வத்தை அறியாத இந்த இந்து தேசம் மெய்யான தெய்வமாகி இயேசு அறிந்து கொள்ளும். ஸோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த எழுப்புதல் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் என்ன பண்ணணுமா? சத்தியத்தை அறிகின்ற ரட்சிப்புனா என்னது சொல்லுங்க ஐயா? இப்போ எடுத்தாங்க இல்லையா, ரட்சிப்புனா என்ன சொல்லுங்க? பாவ பாரம். நம்ம பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம். உலகத்தில் யார் எதுலேருந்து வேணாலும் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், நோயிலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், எதுலேருந்து படலாம். ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும் ஒரே வழி யார் தான்? இயேசு, இயேசு, இயேசு. ஸோ நம்ம முதல்ல ரட்சிக்கப்படணும், பாவத்திலேருந்து மனம் திரும்பணும், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் நம்மள்கிட்ட இருக்கணும், இயேசு நம்ம இருதயத்தில் இருக்கணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும், தினமும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும், அதிகாலை கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபிக்கணும். அப்போ தான் நம்முடைய ரட்சிப்பை நம்மளால் காத்துக்கொள்ள முடியும். செகண்டு, நம்ம மற்ற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த இந்திய மக்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்களை அறிந்து கொண்டேன், இந்த மெய்யான தெய்வத்தை அறியணுமே, ஏஞ்சனை அறியணுமேனு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற மக்கள் இன்னும் இயேசுக்கு தேவையாக இருக்காங்க. இயேசுக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டவர்களா? என வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. நீங்கள் தாகம் தீர்க்கப்படணும். நீங்கள் ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய பாஷையினால் அந்நிய பாஷையினால் ஜெபம் பண்ணி இந்த தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்த சேலம் மாவட்டத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க 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 கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. மார்க்கு 14வது அதிகாரம் 37வது வசனம்.
அல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருக்க. நீ நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நமக்கு வேலை வாய்ப்பு உண்டாகணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதெல்லாம். ஆனால் இயேசுக்கு பாரம் என்ன? 5 மணிக்கே போய் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோம்? நம்ம ஃபேமிலிக்காகவா? கர்த்தர் எதிர்பார்க்குறது வேறு. முதல்ல நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்ப தேவைகளை இயேசு ஆட்டோமேட்டிக்காக அவரே சந்திச்சிருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம அதிகாலையில் தேவ சமூகத்தில் போனோம். 1 மணி நேரம், நம்ம 24 மணி நேரம் இருக்குது. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நின்று தமிழ்நாட்டுக்காக, பக்கத்து மாநிலங்களுக்காக, இந்திய தேசத்துக்காக, ஆளுகையில் இருக்கவங்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதான் வேதத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதிகாரத்தில் யாவருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண 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 என்ன நடக்குன்னா, தேசம் மறுரூபமாக்கப்படும், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. தெருவில் எல்லாம் இயேசு தான் மெய்யான தெய்வம் எல்லாம் நியூஸில் எல்லாம் வரும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு வாரதை நம்முடைய கண்களால் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். இந்தியா இயேசுக்கு சொந்தம் அப்படிங்கிற இருதயம் இருக்கணும். ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் பலப்படும்படியாக. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா, அமெரிக்க தேசத்தில் நீங்கள் பார்க்கும்போது அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு ஒரு ரிவைவல் நடந்துச்சு. அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் அப்படின்னு ஒரு எழுப்புதல். வில்லியம் சைமோன்கிற ஒரு தேவ மனிதர், அவருக்கு இவ்வளவுக்கும் ஒரு கண் வந்து அவருக்கு தெளிவாக தெரியாது. அவர் ஒரு நீக்ரோ, அதாவது கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதர். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பழைய தேவாலயம் கிடச்சிச்சு. அந்த தேவாலயத்தில் போய் இந்த அமெரிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஜெபம் பண்ண 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 என்ன ஆச்சுன்னா, அந்த சர்ச்சுக்கு மேலே கர்த்தருடைய அக்கினி இருக்கிறத ஜனங்களே பார்ப்பாங்களாம். ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணுவாங்களே, இங்கே உங்கள் அக்கினி ஒன்று பற்றி எரியுது மேலே, அது வந்து நீங்கள் அணைங்க. நாங்கள் எவ்வளோ ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்தாலும் அக்கினியை யாராலையும் அணைக்க முடியாது, ஏன்னா அது பரலோகத்தின் அக்கினி. அல்லேலூயா. அதே அக்கினியை இந்திய தேசத்தில் கர்த்தர் போட விரும்புகிறார். அதற்கு யார் நிற்கணும்? யார் தரப்பில் நிற்கணும்? நம்ம தான் நிற்கணும். ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி தேவன்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய தாகத்தை தீர்க்க இந்த ஆத்துமாக்கள் வேணும், என்னுடைய இந்திய மக்கள் எனக்கு வேணும். அதற்காக நீர் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நீர் ரத்தம் சிந்தினீங்க, அதற்காக முள்முடியை நீங்கள் சுமந்தீங்க, அதற்காக பாவங்களையும் சாபங்களையும் சுமந்தீங்க. இதோ நான் திறப்பில் நிற்கிறேன், நான் என் ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிறேன். எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஜீவ தண்ணீரினால் என்னை நிரப்பும், என்னை தாகந்தீர்த்தருள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணி கேட்போம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனை ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி திறப்பில் நிற்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றி கடைசி இந்தியனும் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்கள், கடைசி இந்தியனும் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும், இயேசு அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய சரீர பிரகாரமான அந்த தாகத்தை குறித்து அங்கே சொல்லலை. ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என் காரியமாய் யார் போவார்கள் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தின் குரலை சிலுவையிலே நாம் கேட்டோம். அன்றைக்கு அவருக்கு போஜனங்களை வாங்கி கொண்டு வரும்படியாக சென்ற சீஷர்கள் போஜனத்தை வாங்கிட்டு வந்த பிறகு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறப்ப சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆண்டுடைய ஒரே ஒரு விருப்பம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு யோனா ஒரு சின்ன சூறை செடி, அதாவது ஆமணக்கு செடி அதாவது வெயிலில் சூடேறி செத்து போன உடனே அவன் அது மேலே கோபமாயிட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நேற்று முளைத்து இன்றைக்கு காணாமல் போகிற இந்த ஆமணக்கின் மேல் எரிச்சலாக இருப்பாயோ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த 1,40,000 ஜனங்களுக்காய் நான் பரிதவியாமல் இருப்பேனோ. இன்னைக்கு அன்று யோனாவை போல தான் நம்ம வாழ்க்கையில் நான் நினச்சது நடக்கலை, நான் விரும்பினது நடக்கலை, நான் எதிர்பார்த்ததுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம் சுய விருப்பத்திற்காகவே தேவனை சார்ந்திருக்கிறவளாக இருக்கிறோம்.
ஆனால் தேவ விருப்பம் என்ன? நம்மை சூழ்ந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் மீண்டும் ஒரு விசை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த சிலுவையில் கதறினீங்க. ஆண்டவரே, அந்த தாகமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னப்ப கசப்பு கலந்த காடியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைய, அவர் தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறப்ப அவர் தாகத்தை தணிப்பதற்கு யாரெல்லாம் அவங்கள ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இதோ நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய தாகத்தை தணிக்கிற இந்த கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இதோ நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இருக்கிறேன், அவர் தாகத்தை நான் தணிப்பேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே வேலை செய்வதற்கு நான் இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன், ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக சகோதரி ரேச்சல் சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க. தாகமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. வாங்க, சங்கர்ந்தே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்கள் பாவம் சாப்பிட்றதுக்காக நீங்கள் எங்களுக்கு சிலுவையில் இறங்கிங்களே ஏசப்பா. எங்கள் சோத்திர ஏசப்பா, எங்களுக்காக தாகமாக இருக்கிற மாதிரி ஏசப்பா ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. இந்த எல்லா மக்களும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளணும். அவர் அதுக்காக தான் நீங்கள் தாகமாக இருக்கேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. எங்களை கொண்டு சாச்சா நிறுத்துங்க ஏசப்பா. நாங்களே ஏசப்பா ஒருவருத்துக்கும் உங்களுடைய அன்பை நாங்கள் ஏசப்பா, நாங்கள் தாகத்தோட ஏசப்பா உடைய சமத்தில் வந்துருக்கும் போது நீங்களும் எங்களுக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டீங்க ஏசப்பா. எவ்வளோ ஏசப்பா எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக முள்ளமுடி சிரித்துனீங்களே ராஜா. எங்கள் சாபத்துக்காக ஏசப்பா எவ்வளோ உபத்திற்காக நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா சத்தியத்தை சொல்லணும் ஏசப்பா. ஒவ்வொருத்துக்கும் போய் அதுக்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. உமக்கு சாட்சாக ஏசப்பா அது எங்களுக்கு தெரிப்பா இல்லை ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா எங்களால் முடியாது ஏசப்பா. ஏசப்பா எங்கள் முடி வல்லமை அனுப்பி நாங்கள் ஏசப்பா முடிய அன்பை கண்டு கொண்ட மாதிரி மற்ற ஜனங்களும் எல்லாருமே முடிய அன்பை கண்டு அதுக்காக நன்றி ஏசப்பா. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்ன உடனே எழுந்திரிச்சு போயிடாதீங்க. எல்லாம் முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 19:30 வசனம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஆதாரமாக கேசவன் முன்பாக வந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். 2 தீமோத்தேயு 6:7. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 17:4. நில்லுங்க, அவர் வாசிக்கிட்டோம். அவர் வாசிக்கிறப்ப நீங்கள் கவனிங்க. யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். இந்த வார்த்தைகளை நம்முடைய தியானத்திற்காக மேரி எபினேசர் அவர் முன்பாக வந்து இந்த வார்த்தைகளை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அவர்களோடு கூட இணைந்து இந்த வசனத்தை
தியானிக்கலாம். எல்லாம் முடிந்தது. கிறிஸ்து விசுதின் பெரிதான நாமத்தினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இன்று நாம் கர்த்தர் பட்ட பாடுகளையும் அவர் சிலுவில் பேசினதான வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இயேசு சிலுவில் அறையப்பட்ட பின் அவர் பேசினதான 6ஆம் வார்த்தை முடிந்தது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 19:30. ஒருத்தர் வாசிக்கலாமே. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ இது முடிந்தது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், பொதுவான அர்த்தம் என்ன? எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டனால அதுக்கு பேர் முடிஞ்சிருச்சு. ஒரு செயல் முழுமை பெற்றுச்சு அப்படின்னால அது என்னன்னு தான் சொல்லுவோம், முடிந்தது அப்படின்னு தான் சொல்லப்படும். அப்போ கர்த்தர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, எதற்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த செயல்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, முழுவதுமாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால தான் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கவும் சொல்கிறாரு முடிந்தது. அவர் பிதாவை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னது? முடிந்தது. அது ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டதான அவரை குறித்ததான பாடுகள் அனைத்தும் என்னப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நமக்கு என்ன, சிலுவையில் அறைந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது? ஒரு பாவ மன்னிப்பு. அப்போது தான் நம்ம பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதனால தான் அவர் என்ன பண்ணார், நம்மளுடைய அக்கிரமங்களையும் நம்மளுடைய பாவத்தையும் அவர் சுமந்து அந்த சிலுவையில் தொங்கப்பட்டார். இது என்ன பண்ணணும்? வேத வாக்கியங்கள். இது ஏசாயால் ஃபஸ்ட்டே தீர்க்கதரிசிகளால் என்ன பண்ணப்பட்டிருக்குது, உரைக்கப்பட்டிருக்குது. அதனால் அவர் நிறைவேற்றணுன்றக்காகத்தான் என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய சித்தம், அவர் சித்தத்தினால் அனுப்பப்பட்டு அவருடைய சித்தத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றி முடிக்கணுன்றக்காக என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பக்கம் பாடுகள் அனுபவிக்கணும், அதுக்காக அனுப்பப்பட்டார், அதையும் முடிச்சு வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அதையும் முடிச்சு வச்சிட்டாரு. இந்த ரெண்டையும் முடித்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவை பார்த்து முடிந்தது அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த முடிந்ததுன்ற வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா கிரேக்க மொழியிலிருந்து. கிரேக்க மொழியில் இந்த முடிந்ததுன்றதை என்ன சொல்லுவாங்கன்னா டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய்னா கிரயம். அப்படின்னா அவரோட உடலை நம்மளுக்கு கிரயமாக கொடுத்துருக்குறாரு. அக்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கணுன்னா இன்னொரு பொருளை கொடுக்கணும். அரிசி வாங்கினா பருப்பு கொடுக்கணும், பருப்பு வாங்கினா அரிசி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்க முடியும். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுத்து எந்த பொருள்னாலும் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவருடைய உடலை பிக்க கொடுத்து அவரோட உடலை உசிரையும் நம்மளுக்கு கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை கிரயமாக வாங்கியிருக்கிறாரு. ஆனால் வாங்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கலாமா? வருஷம் வரோம், கடவுளுடைய சிலுவை பாடுகளை பற்றி பேசுகிறோம், தியானிக்கிறோம், அப்படியே இருக்கோம், ஆனால் அப்படியே போயிடுறோம். ஆனால் ஒரு தடவை கூட நம்மளால தான் ஏசப்பா அறையப்பட்டார், அவரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் அறையப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? அவர் கிரயமாக நம்ம வாங்கிட்டு அதோடு அவர் என்ன பண்ணல, விட்டுறலை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை விட்டுட்டாரா? இப்போ ஒரு கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிஞ்சுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்களா எல்லோரும்? அங்கிருந்து தான் ஒரு உறவு என்ன பண்ணப்படுகிறது, ஒரு வாழ்க்கை தொடங்கப்படுகிறது. அதே மாதிரி தான் ஏசப்பா பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தப்படுத்திட்டார். அப்போ கடவுளுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கும் நம்மளுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது, அந்த முடிந்ததுலேருந்து தான் என்ன பண்ணப்படுகிறது, தொடங்கப்படுகிறது. ஓகேவா? சரி, அப்போ அவர் கிரயமாக கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். நம்மளை எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. லேவியாகவும் 11:45, யாராவது சீக்கிரம் வாசிங்களேன். லேவியராகமம் 11:45. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அவர் நம்மளை வாங்கின அவர் எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தராக இருக்கிறாரு. அவர் பரிசுத்தராக இருக்கும் போது நம்ம வாங்கப்பட்ட நம்மளும் எப்படி இருக்கணும், பரிசுத்தராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதேமாதிரி யோவானில் சொல்லப்பட்டது போல் அவர் என்னது, சமாதானத்தை கொடுக்குறாரு. யோவான் 14:27 சொன்னது போல் சமாதானத்தையே வைத்து போகிறாராமா. நம்ம எப்படி ஒரு சமாதானம் இல்லாமல் அங்கங்கே நம்ம எப்படி தான் இருக்கிறோம், அலைந்து திரிகிறவர்களாக இருந்த நம்மளுக்கு அவர் எப்படி அவருடைய சமாதானத்தையே கொடுத்துட்டு போகிறாரு. அதே மாதிரி அவர் எப்படி இருக்கிறார், யோவான் 15:9 சொல்லப்பட்ட போல் அன்பாக இருக்கிறார். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயரில் சொன்னது போல்
சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னார். நம்மளுக்கு இறையமாக வாங்கினது மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்னென்ன சொல்கிறாரு, பரிசுத்தமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, அன்பாக இருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஓகே, இப்போ பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, மீட்டு கொண்டார். அதனோட நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா இல்லைங்களா? அவர் பெற்றுக்கொண்டதுனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இல்லை அப்படின்னா இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசுப்பாவை சிலுவையில் மட்டும்தான் அரைஞ்சிருப்பாங்களே தவிர அவர் உயிர்த்தெழுதல் இருந்திருக்காது. அவருடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து நம்மளை வாங்கினனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அவர் வைத்த தயவு, அவர் வைத்த அன்புனால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இங்கே உட்காந்துட்டுருக்குறோம். அப்போ அப்படிப்பட்டு நம்ம வாங்கின நம்ம இயேசுக்காக ஏதாவது செஞ்சுருக்குறோமா சொல்லுங்களே பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரோம், பிரசங்கம் கேட்குறோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம கடவுளுக்கு செய்யப்படுகிறது. ஆனால் அப்படி நம்மளை என்ன பண்ணல, ஏசப்பா இருக்கணும்னு விரும்பலை, அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 17:18 எடுத்து வாசிங்க. யோவான் 17:18. அப்போ பரிசுத்தப்படுத்திட்டாரு நம்மளை. பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. அவர் எப்படி பாடுகள் பட இந்த உலகத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பப்படுறாரு. அப்போ பாவ நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம அதை பாவத்திலேருந்து மீட்டுட்டோம் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. நம்ம மீட்டு கொண்டது போல் மற்றவங்களையும் என்ன பண்ணணும், மீட்புக்குள்ளாக கொண்டு வரணும். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டாருங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. கடவுள் எனக்காக பாவ நிவர்த்தி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். அதுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பரிசுத்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது, மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறையப்படக்கூடாது. நம்ம பாவத்திலேருந்து முழுசாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நிச்சயத்தை உறுதியை நம்ம மனசுக்குள்ளே பெற்றுக்கொள்ளணும். அப்போ இயேசு எப்படி இந்த உலகத்தில் சிலுவையில் அறைந்து பாடுகள் பட்டு நம்மளை மீட்பை கொடுத்தாரோ அதே மாதிரி ஏசப்பாவோட சித்தத்தை செஞ்சு முடித்தாரோ அதே மாதிரி நாமும் இப்படி பிறருக்கு போய் பிரசங்கித்து அவரோட சித்தத்தை என்ன பண்ணலாம், நிறைவேற்றலாங்கிற ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த பிரசங்கத்தை முடிக்கலாம். பேச வேண்டிய ஆரம்பத்தை முடித்தது. ஆமென். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெயபாலையா கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. இப்போ நம்ம ஓட்டத்தை முடிக்கும்போது எல்லாத்தையும் நான் கரெக்டாக செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிப்போமா? அந்த ஒரு இடத்துல நாம் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாக எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் நமக்கு இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நாம் இன்னும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் எதுவும் செய்யவில்லை. அதையெல்லாம் நாம் முடித்த பிறகுதான் அந்த பூரண முடிவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவராய் இயேசு இவற்றையெல்லாம் சொல்லி அவர் நமக்கு இந்த சுதந்திரமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். இதற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். அந்த அந்தோனி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்தோனி அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் இருந்து, அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் இருந்து 60வது வசனம் வரைக்கும் அவர் வாசிக்கும்போது அந்த வசனங்களை கவனிப்போம். 7 அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள்.
அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவன் கல்லெறிந்தார்கள். அவனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படியே சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 46வது வசனம். இயேசு பிதாவை நோக்கி, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. ஆமேன். ஒரு டெடிக்கேட்டட் லைஃப். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அவர் வாழவில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவராய் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஏனோ தானோ என்று வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் அல்ல. இயேசுவின் வாழ்க்கை 33 வருஷம்தான். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையும் குறைவுதான். இப்போ வாசித்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் குறைவுதான். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய சாதனைகளை, அவர்களுடைய அடிச்சுவடுகளை இன்றைக்கும் பின்பற்றுகிற அளவுக்கு இருக்கிறதற்கு ஒரே காரணம் அவங்களுடைய டெடிகேஷன் தான். ஆமேன். அல்லேலூயா. இயேசுவின் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லும்போது முதலாவது அவர் பிதாவோடு கூட இருந்த உறவில் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருந்தார். பிதாவுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு எந்த நேரமும் இருந்து கொண்டிருந்தது. அவருடைய 12 வயசில் அவர் என்ன செய்கிறாரு, ஆலயத்தில் எல்லாருக்கும் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறார். ரபிகள் முன்பாக பிரசங்கம் பண்ணுறார். 3 நாள் அவர் அங்கேயே இருந்துட்டாராம். சர்ச்சிலேயே 3 நாள். எத்தனை வயசு அவருக்கு? நம்ம பிள்ளைங்களை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சில் விட்டுட்டோன்னா பாஸ்டர் இன்னும் பையன் என்ன செய்யலை, வரல. ஊழியத்துக்கு வந்தான், விபிஎஸ்க்கு வந்தான், எஸ்எஃப்சிக்கு வந்தான், இன்னும் வரல. ஆனால் இயேசு 12 வயசில் அங்கே போய் அவர் அந்த கனெக்ஷன் பாருங்கள், ஆலயத்தோடு அவருக்கு இருந்த அந்த தொடர்பு, அந்த வயசுலேயே பிதாவின் வேலையை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு? 1 மணி நேரம், இப்போ நம்ம 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நெளிகிறோம், முடியல, கஷ்டம்தான். ஆனால் 3 நாள் வரைக்கும் சாப்பிட்டாரான்னு தெரியல. 12 வயசு பிள்ளை. இப்போ இங்கே யார் 12 வயசு? யாருன்னா இருக்கீங்களாப்பா 12 வயசு? உனக்கு எத்தனை வயசுடா? 12 வயசு ஆகுது. சரி, அங்கே ஒரு ஆள் 12 வயசு. இப்போ இவங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. யாராவது பெற்றவங்க அவங்கள எத்தனை மணி நேரம் கழித்து தேடுவீங்க? ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிதாவோடு கூட இருந்த அந்த ஐக்கியம், ஆமேன், அவருக்குள்ளாக காணப்பட்டது. அதை குறித்து ஒரு சில வசனங்களை நான் வேகமாக சொல்கிறேன். நான் நேரம் நிறைய எடுக்கலை. லூக்கா 2:28 அவர் சொல்கிறார். 2:28 ஏன் என்னை தேடினீர்கள்? இந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? லூக்கா 2:48. ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். லூக்கா 2:48. ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? நீங்க ஏன் என்னை தேடிட்டு இருக்கிறீங்க? என்னை அனுப்பின பிதாவின் காரியங்களை நான் செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க? என் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன், என் பிதாவுக்குரியதை நான் செய்வேன். பிதா மத்தேயு 5:6-7
அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 17 முறை பிதா 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 என்று தான் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 14ஆம் அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 46 முறை பிதா பிதா பிதாவோடு இருக்கிற உறவு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் முதல் வார்த்தை என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு? பிதாவே. இப்ப கடைசி வார்த்தை எப்படி முடிக்கிறாரு? பிதாவே என் ஆவியை. அந்த உறவு பாருங்க, பிதாவோடு கூட இருக்கிற உறவு. முதல்ல ஆரம்பிக்கும் போதும் பிதாவே என்று ஆரம்பித்தவர் முடிக்கும் போதும் பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்றாரு, நானும் பிதாவும் தனியாய் இருக்கவில்லை. என்னை பிதா என்ன செய்யல? தனியாக இருக்க விடலை அப்படின்றார். 5:19 பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ குமாரனாகிய நான் அதை என்ன பண்றேன்? செய்கிறேன் என்று சொன்னார். 4ஆம் அதிகாரம் 34வது வசனம், 16ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பிதாவின் சித்தம் செய்வதற்கே இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்றார். 11:41 நான் பிதாவுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 13:1 சொல்லியிருக்கிறது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் அப்படின்னு சொல்றார். 14:12 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றார். 16ஆம் அதிகாரம் 32 நான் தனித்திருக்கவில்லை, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது தன்னை அனுப்பின பிதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஆமென். he was dedicated to his father. நம்மை அழைத்த, நம்மை முன்குறித்த, நமக்கு ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? எந்த நிமிஷமும் அவரை பற்றி நம்ம பேசுகிறோமா? எந்த நிமிஷமும் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இயேசுவை போல மூச்சுக்கு 300 தடவை இயேசுவேன்னு கூப்பிடுறோமா? இன்னும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிவனேன்னு இருந்தேன் பாஸ்டர்னு வாங்க. சிவனேன்னு நீ ஏன் இருக்கிற? சிவனை விட்டு தான் வந்தாச்சே, இனி நான் இயேசுவேன்னு இருந்தேன்னு தான் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நிறைய நேரம் நமக்குள்ளே வர வார்த்தை என்னன்னா, சிவனே இருந்த ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. நீ சிவனேன்னு இருந்தால் உனக்கு தொந்தரவு தான் கொடுப்பாங்க. இயேசுவேன்னு இருந்தால் என்ன செய்யாது? தொந்தரவு. அப்போ பாருங்க, இயேசு 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 என்கிற அந்த ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கா? பிதாவோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். ரெண்டாவது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவராயிருந்தார். ஆமென். he was dedicated to the ministry. அவர் எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்தார்? வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 17:14, 5:20, எபிரேயர் 12:1 ஆகிய இந்த பகுதிகள் எல்லாம் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியம் என்பது இயேசுவை அறியாத ஒரு நபரை அவரை அறிகிற அறிவுக்குள் கொண்டு வந்து நம்மை போல ஒரு சீடராய் மாற்றுவது தான் ஊழியம். வாங்க சர்ச்சைக்கு அப்படின்னு சொல்றது இல்லை, சபைக்கு கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அந்த நபரும் நம்மை போல கர்த்தரை ஆராதிக்கிற நபராய் மாறுகிற வரைக்கும் நம் போராட வேண்டும். அவளுக்காக பிரயாசப்படணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க பின்னாடி போகணும். ஆமென். அதுதான் ஊழியம். அதனால தான் அவர் சொல்றார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஒரு முறை கூட்டிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடுவோம், அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் என்ன செஞ்சுக்க மாட்டோம்? கண்டுக்க மாட்டோம். இப்படி உங்களை கூட்டிட்டு வந்தவங்க உங்களை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கே ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துருப்பீங்களா? இல்லைனா உங்களை சபைக்கு அறிமுகப்படுத்தின பிறகு பாஸ்டர் உங்களை சரி வந்தா வராங்க போனா போறாங்கன்னு உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு மீண்டும் இந்த இடத்துல வந்திருப்பீங்களா? ஒரு வாரம் வரலன்னா 2வது வாரம் இல்லைன்னா 3வது வாரம் உடனே ஃபோன் பண்ணுறோம், நேராக வரோம், வந்து விசாரிக்கிறோம். அங்கே போனால் ஒரு பெரிய ரீசனாக இருக்காது, ஒன்றுமே இல்லாத ரீசனுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அந்த ரீசன் ஏதோ ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. பாஸ்டர் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அட்மிட் ஆகி குளுக்கோஸ் ஏறிட்டு இருந்து, அப்படிலாம் இருக்காது. ஒன்றுமே இல்லாத ரீசனுக்கு வர மாட்டோம். இருந்தாலும் ஏன் வரல? அந்த விசாரிப்பு மீண்டும் உங்களை என்ன செய்ய வைக்கிறது? ஆண்டவரோடு கூட. இதெல்லாம் எதுக்கு? சர்ச்சோட நம்ம ஏன் தொடர்பு படுத்தி கொள்கிறோம்? தேவனோடு நீ இணைந்து இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தில் ஒரு அர்ப்பணிப்பு அவருக்குள்ள என்ன செய்தது? இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம கையில் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை நம்ம சொன்னோம், ஆனால் சொன்னவர்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல.
அவங்கள நம்ம திரும்பி போய் பார்த்தோமா? அவர்களுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபித்தோமா? அவளுக்காக நம்ம பிரயாசப்பட்டோமா? இந்த பிரயாசங்களை கர்த்தர் நமக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன், அல்லேலூயா. மூன்றாவது, அவர் மரணத்தை ஜெயித்தவராய். ஆமேன், அல்லேலூயா. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம தான் டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் நமக்கு தான் அதிகமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிறவன் கூட போய் தண்ணி அடித்து அல்லனா வேற எதனா பண்ணி அவன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கிக்கிறான். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு இயேசு. ஆமேன். ஆனால் நமக்கு அதை போக்குறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வரோம், பாரத்தை தூக்கிட்டு வரோம், பாரத்தை தூக்கிட்டு போகிறோம். அல்லேலூயா. எந்தெந்த பாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரோமோ அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற அனுபவம் நமக்குள்ளே வரல. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இல்லை. ஆமேன், அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்ததற்கு காரணம் என்ன? மரணத்தை ஜெயிக்கிற அந்த காரியத்தில் அவர் அர்ப்பணிப்புடையவராய் காணப்பட்டார். நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தின் போது சொல்லுவாங்க, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன். அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ரதத்தில் என்னை என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள், வயதான முதியவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? இப்போ நமக்கு சாவு வரப்போ இந்த வார்த்தை சொல்லுவோமா? பாஸ்டர், இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர். அல்லேலூயா. எப்பயும் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன். நான் போயிட்டேன்னா என் பிள்ளைய யார் பார்த்துப்பா, என் வீட்டுக்காரர் யார் பார்த்தா, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த வயதானவர்களுக்குள்ளாக ஒரு பயம், மரண பயம் ஏன் வருதுன்னா, இன்னும் நீ முழுவதுமாக உன் ஆவியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கல, இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. இந்த ஆவி உலகத்துக்குரியதா இருக்குது. வாய் தான் சொல்லும் சீக்கிரம் செத்துட்டா பரவாயில்லன்னு. ஒரு காய்ச்சல் வந்துட்டா போதும், 2 நாள் காய்ச்சல் தொடர்ந்து அடித்தா போதும், ஐயோ என்ன ஆகுதுன்னே தெரில பாஸ்டர், இந்த டாக்டரை பாரு, அந்த டாக்டரை பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. ஏன் அலைகிறோம்? நம்முடைய ஆவியை கர்த்தர்கிட்ட என்ன செய்யலை, ஒப்பு கொடு. நீ நம்ம ஆவியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்று நடக்காது. ஒரு வசனத்தை பாருங்களேன், யோவான் சுவிசேஷத்தில் அழகா சொல்லியிருக்கு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஒருவனும் அவைகளை என் கரத்திலிருந்து, என்றைக்கு நாம் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆண்டவர் நம்மை அவருடைய கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி என்ன செய்யாது, கீழே விழாது. இன்னைக்கு ஏன் பயம், இன்னைக்கு ஏன் திகில், இன்னைக்கு ஏன் நம்ம உயிரை குறித்து ஒரு கவலை அப்படின்னா, பிதாவோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன இல்லை, சரியில்லை. இன்னும் உலகம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உலகம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பிதா என்ன நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை பார்ப்பதற்கு நம்முடைய மனசு என்ன பண்ணலை. ஆமேன். அழகா பாருங்க, அந்த ஸ்தேவான் சொல்கிறான், அட பாவிலா எனக்கு ஏண்டா கொல்றீங்களேன்னு பயப்படலை. என்னுடைய அங்கே இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று என்னை வரவேற்கிறவராய் நிற்கிறார். காரணம் என்னன்னா, 100% இந்த ஸ்தேவான் தேவனுடைய சித்தத்தை அந்த உலகத்தில் நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்குது, பயம் நமக்குள்ள. ஆமேன். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால், ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன், சாத்தானா இருந்தாலும் சரி, சாத்தானின் மனிதர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை சிலுவையில் அத்தனை அடி அடித்தாங்க, அவ்வளவு பாடுபடுத்தினாங்க. ஈட்டி எடுத்து என்ன செய்யாங்க, மரித்த பிறகுதான் குத்துனாங்க. ஆனால் அத்தனை பாடுபட்டாலும் உயிரை எடுக்க முடியலங்க. இதை புரிஞ்சுக்கணும். உயிரை
எடுக்க முடியல. இயேசுவின் பாடம் தியானிக்கிற நாம புரிஞ்சுக்கணும், அத்தனை பாடுகளையும் இயேசுவின் சரீரத்துக்கு இந்த உலகத்தின் மனிதர்களால், அவருக்கு விரோதமாய் இருந்தவர்களால், எதிரிகளால் கொடுக்க முடிந்ததே தவிர அவருடைய ஜீவனை எடுப்பதற்கு அவளுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக வாழ்வோன்னு சொன்னா இதே வார்த்தையை நம்ம சொல்ல முடியும், என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் கொடுத்தா தாண்டா என் உயிர் போகும். ஆமென். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம என் உயிர் எனக்குள்ள இருந்து என்ன செய்யாது, போகாது. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது சத்ருவானவன் மனுஷனுக்கு ஒரே ஒரு காரியத்துல தான் பயம், உயிர் மேலதான் பயம். அல்லேலூயா. இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு யாருன்னா ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டு, ஆர்எஸ்எஸ்காரன் துப்பாக்கியை கூட தூக்கிட்டு வர தேவையில்ல, ஏதாவது ஒரு 2-3 உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? அப்படியே எல்லாம் ஒதுங்கி அப்படி லாஸ்ட்டில் போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வோம், கொஞ்சம் தைரியத்தில் ஏன்னா அப்படின்னு கேட்கலாம், அப்படியே பார்த்துட்டே இருந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே காலி ஆயிடுவோம். வேறு வழி இல்லை. பாஸ்டர் கூட எத்தனை பேர் நிற்பாங்க, ஆண்டவர் கூட எத்தனை பேர் நிற்பாங்கன்னு. ஏன்னா அந்த உயிர் மேலே பயம். எதுக்கு நம்ம செத்து கொண்டுகின்னு போட்டானா, குத்திட்டானுங்கண்ணா, எதுக்கு நமக்கு? உயிர் இருந்தால் தானே ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நம்ம உயிரோட இருந்து அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் இந்த வாசிக்கப்பட்ட அந்த 3 நபர்கள், ஒன்று ஸ்தேவான், இயேசு, 2வது அங்கே பார்த்தோம் யோவான் ஸ்நானகன். இவங்களாம் ரொம்ப நாள் வாழலை, ரொம்ப வருஷம் வாழலை, குறுகிய காலம்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவருடைய அர்ப்பணம், அவங்க ஒப்பு கொடுக்காம அவங்க உயிரை அவங்கள விட்டு என்ன செய்யலை, போகலை. யோவான் ஸ்நானகனும் சொல்கிறாரு, நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த ஒளியை குறித்து கேள்விப்படும் போது. என்னுடைய வேலை என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமென். நம்ம வேலை என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்களை பெற்று பிள்ளைங்களை கரை சேர்த்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்தியை பார்த்தா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதான் பிரச்சனை. உன் வேலை அது இல்லையா, உன்னுடைய வேலை அது இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். வரலையே சொல்லுங்க பார்ப்போம், என்ன பண்ணணும்? ஆமாம், கடைசி வரைக்கும் விசுவாசிகள் மலடியா செத்து போயிடக்கூடாது. ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், மலடியா ஒரு ஆளை கூட பரலோகத்துக்கு கொண்டு வராமல் பரலோகத்தில் போய் நம்ம நிற்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம பிள்ளைங்களை பெக்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஒரு பிள்ளை, அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை என்ன செய்கிறோம், பெற்று. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யணும் சொல்லுங்க, அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அதுங்க என்ன செய்யணும், பேரம்பேத்தி எடுத்து. ஒரு சில பேர் கொள்ளு பேரன் எடுத்தால் கூட உயிர் போகிறதுக்கு இன்னும் இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர், ஜபம் பண்ணுங்க பாஸ்டர்னு வாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அதே போல் ஒரு ஆத்மாவை பெற்றெடுத்து அதை அந்த ஆத்மாவை கண்காணித்து அதை உருவாக்கி அது போய் இன்னொரு ஆத்மாவை பெற்றெடுத்து அது போய் இன்னொரு ஆத்மாவை பெற்றெடுத்து ஒரு 4 தலைமுறையை பார்க்கறதுக்கு ஊழியம் செய்வோமா நம்ம? சொல்லுங்க. ஒன்றை பெற்றெடுக்கிறதுக்கே வழி இல்லை, ஒருத்தரும் வரமாட்டேன்றாங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்றார், பிரசவ வேதனைப்படுறேன். நம்ம இங்கே வேணால் அது அங்கே போவோம், அங்கே போனால் இங்கே வரும், இப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற நாம எல்லாம் ஒரு 4 தலைமுறை ஆத்மாவை பார்த்தோன்னா தேசம் சந்திக்கப்பட்டுரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்க? எப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்க இன்னொருத்தர் சொல்ல 4 தலைமுறை. இது ஒரு ஆள் பார்த்துட்டாலே நீங்கள் பிதாவே உங்களுடைய கிரியைகளை நான் என்ன செஞ்சேன், நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். நீர் என்னை அனுப்பின, நீர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் என்ன பண்ணிட்டேன். ஆமென். குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளாவது அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள வளர்க்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு இவங்களாம் ஓடி வந்து மைக்கெல்லாம் எடுக்கிறத பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு காலத்தில் அவங்க தான் என்ன செய்ய போகிறாங்க, அந்த மைக்கு பிடிச்சி இந்த பக்கம் ஒரு கொயரில் நிற்க போகிறாங்க, ஒரு பக்கம் ட்ரம் அடிக்க போகிறாங்க, ஒரு பக்கம் கிட்டார் வாசிக்க போகிறாங்க. பரலோகமே இவர்கள் மூலமாக என்ன செய்ய போகுது, உட்காந்துட்டு இருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால தான் அவங்க வந்து மைக்கு எடுக்கிறாங்க. ஆமென். அதனால தான் அவங்க வந்து முன்னாடி நின்று நானும் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க பாஸ்டர்ன்ட்டு போகிறாங்க எல்லாரும். அதனால் தூங்கிட்டு இருக்கவங்களும் எழுப்பி விட்டுறாதீங்க, வந்துட போகிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு, இயேசுவின் அர்ப்பணிப்பை நம்ம பார்க்குறோம். அவர் ஒப்பு கொடுத்தார்.
ஆமேன். தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பின் காரியத்தை பார்க்க முடியும். கடைசியாக யோவான் 6:38 மட்டும் வாசிங்க. யோவான் 6:38. எடுத்தவங்க வாசி. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை. ஆமென். அவருடைய சித்தத்தை 100% செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல. எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாம், எனக்கு 1000 காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி. அதனால தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எவ்வளோ ஒரு வேதனையான இடத்துல சொல்றாரு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல. ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கம், அவ்வளோ ஒரு பாடு. அப்பமே உயிர் போயிட்டா பரவாயில்ல அப்படின்ற ஒரு இருந்தாலும் அவர் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிதானிச்சு சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அல்லேலூயா. இயேசுவை போல ஒப்பு கொடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? 7 வார்த்தைகளை தியானித்தோம். இந்த 7 வார்த்தையிலையும் கர்த்தர் இந்த திருச்சபைக்கு பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இல்லை, அவர்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ரிக்கபாலா தரபானமு சந்தரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதலுக்கா அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார்.